என்னை ஆளும் சிங்கேரி மகா சுவாமிகளின் கமலமலர் பாதங்களில் கோடான கோடி முறை நமஸ்காரங்கள் செய்து சென்னை சோழங்கநல்லூர் ஸ்ரீ மகா பிரத்யங்கிர அம்பாளின் பரிபூர்ணமான மகிமைகளை இப்போது உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சமீப காலமாக ஸ்ரீ மகா பிரத்யங்கிராதேவியின் மகிமை பேசாத இடமே இல்லை. ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த அம்பாளை நோக்கி இருமுடி கட்டி சபரிமலை ஐயப்பனை தரிசனம் செய்ய போன்றே வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 10:30 முதல் மதியம் 1:30 வரை ஆயிரக்கணக்கான மக்கள் சுவாமிகளிடம் அருள்வாக்கு வாங்குவதற்காக வந்து மன திருப்தியுடன் செல்கிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை அருள்வாக்கு முடிகின்ற நேரத்திலே குடிப்பழக்கம் உள்ளவர்களை திருத்துவதற்காக வேண்டி வாள் தொட்டு சத்தியம் செய்யக்கூடிய பூஜை நடந்து வருகின்றது. இந்த நேரத்திலே நீண்ட நாட்களாக மது பழக்கத்திற்கு ஆளான அன்பர்கள் தன் மனைவி மக்களோடு இங்கு வந்து தேவியின் வாளை தொட்டு, அம்மா பிரத்யங்கிரா தேவி, இனிமேல் ஒரு நாளும் மது அருந்த மாட்டேன் என்று சத்தியம் செய்கின்றார்கள். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இரவு 7 மணி முதல் 8:30 மணி வரை நடைபெறும் வாள் பூஜையில் நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து கலந்து கொண்டு பூஜைகளை கண்ணால் கண்டு அருள் பிரசாதம் பெற்று மன மகிழ்ச்சியோடு செல்வதை காணும்போது எங்களுக்கே மன திருப்தி ஏற்படுகின்றது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அருள்வாக்கு நிகழ்கின்ற காலத்திலே காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை உள்ள ஊர்களில் இருந்து மக்கள் வருகின்றார்கள். அருள்வாக்குக்கு எந்த விதமான நன்கொடை கட்டணம் எதுவும் கிடையாது. அருள்வாக்கு பூர்த்தியானவுடன் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்படுகிறது. ஒவ்வொருவரும் தங்கள் மனதிலே தங்களுடைய கோரிக்கைகளை நிறுத்தி கொண்டு அம்பாளை நினைவிலே வைத்து வேண்டினால் சுவாமிகள் தாமே அவர்களை கூப்பிட்டு வந்த நோக்கத்தையும் அது நிறைவேறக்கூடிய மார்க்கங்களையும் சொல்லும் காட்சி மனதை நெகிழ வைக்கக்கூடிய வகையிலே இருக்கின்றது. ஞாயிற்றுக்கிழமை அருள்வாக்கு, வெள்ளிக்கிழமை சாயங்காலம் பால் பூஜை, இதை போன்று இந்த பிரத்யங்கிரா தேவி சன்னதியிலே ஒவ்வொரு அமாவாசை அன்றும் விசேஷமான மிகப்பெரிய யாகம் நடைபெறுகின்றது. அந்த யாகத்திலே பலவிதமான மாந்திரீக தொல்லைகளுக்கு ஆளானவர்கள், சத்துருக்களினால் செய்யப்படும் ஏவல், பில்லி, சூனியம் போன்ற கெட்ட செயல்களினால் நீண்ட நெடுநாட்களாக கஷ்டப்படக்கூடிய அன்பர்கள், வியாபார விருத்தி இல்லாமலும் வேலை கிடைக்காமலும் நீண்ட நாட்கள் கல்யாணம் ஆகாமலும் பலவிதமான தடைகளை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இந்த யாகத்திலே கலந்து கொண்டு யாக பூஜை செய்து மன நிம்மதியும் மன சாந்தியும் பெறுவதை கண்டு மகிழலாம். இப்படிப்பட்ட மகிமை வாய்ந்த பிரத்யங்கிரா தேவியின் வரலாறு என்ன என்று அறிவதற்கு வாய்ப்பு வேண்டுமல்லவா? அதற்காகவே இந்த இசை ஒலித்தட்டு வெளியிடுகிறோம். புராண காலத்திலே நடந்த நிகழ்ச்சி இது. பக்தன் ஆபத்து காலத்திலே இறைவனை கூப்பிடுவதும் பக்தனை காப்பாற்றுவதற்காக இறைவன் வருவதும் புராணங்களிலே உள்ள பல நிகழ்ச்சிகளாகும். அந்த வகையிலே இரணியன் என்று ஒரு அசுரன் இருந்தான். அவன் பல கொடுமைகளை செய்தான். தானே கடவுள் என்று ஆர்ப்பரித்தான். சட்டத்தை மதிக்கவில்லை. நீதி அவன் நாட்டிலே நிலவவில்லை. மக்கள் எல்லோரும் கஷ்டப்பட்டு இறைவனை கதறி எழுது அழைத்தார்கள். இறைவனுடைய அம்சமான பிரகலாதன் என்ற குழந்தை அந்த இரணியனுக்கு குழந்தையாக பிறந்து அந்த நாராயண பக்தியை எல்லோருக்கும் எடுத்து சொன்னார். அந்த குழந்தை வடிவத்திலே உள்ள பிரகலாதன் தகப்பனோ தானே கடவுள் என்று சொல்லுகின்ற நிலைமை, குழந்தையோ இல்லை இல்லை நாராயணன் தான் கடவுள் என்று சொல்லக்கூடிய எதிர்வாத நிலை. இந்த நிலை நீடிக்கும் போது தந்தைக்கும் மகனுக்கும் ஓயாத சண்டை. முடிவிலே மகனையே கொல்ல துணிந்தான் அந்த அரக்கன் இரணியன். பலவிதமான கொலை கருவிகள், பலவிதமான துன்ப நிகழ்ச்சிகள். கடைசியில் பாம்பை வைத்து கடிக்க செய்து பிரகலாதை கொல்ல முயன்றார், முடியவில்லை. சமுத்திரத்துக்குள்ளே தள்ளினார், முடியவில்லை.
ஆபத்து காலத்திலே ஸ்ரீமன் நாராயணன் அந்த குழந்தையை ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் காப்பாற்றினார். கடைசியாக ஒரு நாள் மாலை பொழுது அந்தி மயங்கும் பொழுது சூரியன் மறைந்து சந்திர உதயம் ஆரம்பமாக கூடிய சந்தியா காலை. அந்த நேரத்திலே ஒரு மண்டபத்திலே தந்தையும் மகனும் நின்று கொண்டு இருக்கிறார்கள். மகனை பார்த்து இரணியன் கேட்கின்றான், எங்கே உன் இறைவன்? ஹரி, என் இறைவன் இல்லாத இடம் எங்கே? தூணிலும் இருக்கின்றான், துரும்பிலும் இருக்கின்றான். அப்படியானால் இந்த தூணில் உன் இறைவன் உள்ளானா என்று ஒரு தூணை நோக்கி இரணியன் கேட்க, இங்கு மட்டுமல்ல எல்லா இடத்திலும் என் இறைவன் இருக்கின்றான் என்று சொல்லும் பொழுது தன்னுடைய கதையினால் அந்த தூணை உடைக்க அந்த தூணிலே இருந்து சிங்க முகத்துடனும் மனித உடம்போடும் ஆக்ரோஷமான நிலையிலே நரசிம்ம சுவாமி உதயமாகி இரணியனை கொன்று வயிற்றை கிழித்து இரத்தத்தை பருகி அவன் குடலெடுத்து மாலையாக போட்டுக் கொண்டார். இரணிய அசுரனை கொண்டு அவன் இரத்தத்தை பருகிய காரணத்தினாலே மிகவும் உக்கரம் கொண்டு உக்ர நரசிம்ம மூர்த்தியாக மாறி அகில புவனங்களிலும் சென்று அட்டகாசம் செய்தார். இந்த நிலை கண்டு தெய்வங்களும் அமரர்களும் பயந்து போனார்கள். எல்லோரும் ஒன்று கூடி பிரம்மா தலைமையிலே சென்று கைலாசத்திலே சிவபெருமானை தரிசனம் செய்து அவரை நோக்கி சொன்னார்கள், சுவாமி, உங்களுக்கு தெரியாதது ஒன்றுமில்லை. நரசிம்மமூர்த்தியினுடைய உக்ரகுணம் சாந்தமானால்தான் நாங்கள் எல்லாம் அமைதியாக வாழ முடியும். அதற்காக கருணை செய்தருள வேண்டும் என்று அனைவரும் ஒரே கருத்தோடு இறைவனிடம் கேட்க, இறைவனும் பயப்பட வேண்டாம், நான் அவரை சாந்தி செய்து உங்களையெல்லாம் காப்பாற்றுகிறேன் என்று அன்போடு சொன்னார். சரணாகதி என்று வந்தோரை காப்பதுதான் தர்மம். நமக்கு ஒருவர் நண்பராகிவிட்டால் அந்த நண்பருக்கு ஒரு கஷ்டம் வந்தால் நான் உண்மையிலேயே அவரை ஆதரிக்க வேண்டும். அதுதான் மனித தன்மை. இறைவன் தன்மை என்ன? இதைவிட மேலானது. அனைவரும் ஒன்று கூடி காப்பாற்றக்கூடிய விஷ்ணுவே இப்படி ஒரு உக்கிரமாக மாறி தேவர்களையும் புவனங்களையும் அழித்து கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை இருந்தால் அவரை சாந்தி பண்ணவில்லை என்றால் பிரபஞ்சங்களுடைய கதி என்ன? சூரியன் இயங்குமா? பூமி சூரியனை சுற்றி வருமா? சந்திரன் பூமியை சுற்றி வருமா? நட்சத்திரங்கள் மின்னுமா? இடி மின்னல் பொய்க்குமா? என்ன நடக்கும்? இயற்கை பிரபஞ்ச சக்தியே எதிர்மறையாக மாறிவிட்டால் உலக மக்கள் உயிர் வாழ முடியுமா? ஒரு குடும்பத்தில் தகப்பனானவர் சம்பாதித்து தன்னுடைய மனைவி மக்களை காப்பாற்ற வேண்டும். அதுபோல ஒரு குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய தந்தைக்கு ஒரு மகிமை இருக்கிறது என்றால் இந்த உலக தந்தையான நாராயணன் இப்படி குரகமாக மாறி காப்பாற்றக்கூடிய நிலைமையில் இருந்து தவறினால் இந்த உலகத்தை யார் காப்பாற்ற முடியும்? இதுதான் தேவர்களின் கவலை. அந்த கவலையை போக்குவதற்காக உலகத்துக்கே மருந்தாக விளங்கும் சிவபெருமான் சரபேஸ்வராக அவதாரம் செய்தார். சரபேஸ்வரருக்கும் நரசிம்ம சுவாமிக்கும் 18 நாட்கள் கடுமையான யுத்தம். ஒருவரை ஒருவர் ஜெயிக்க முடியவில்லை. இந்த கட்டத்திலே தன்னுடைய உடம்பிலே அர்த்தநாரீஸ்வராக விளங்கும் சிவபெருமானுடைய இடது பக்க சக்தியான அம்பாளை தியானம் செய்ய அந்த அம்பாள் சிவனுடைய ஆக்ஞை என்று சொல்லப்படக்கூடிய நெற்றிக்கணியிலே இருந்து 1000 சிங்க முகங்கள், 2000 கைகள், 2000 கைகளில் பலவிதமான ஆயுதங்கள், முகத்தை சுற்றி நெருப்பு பொறிகள், அப்படியே பிரம்மாண்டமான உருவத்துடன் சிவனுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து இறங்கி வருகிறாள். இறங்கி வரும்போதே அட்டகாசமான சிரிப்பு, சுற்றிலும் நெருப்பு. அந்த நேரத்திலே கண் நிமைக்கும் கடிகை பொழுகிலே அந்த நேரத்திலே சிவன் நாராயணன் கண்ட பேருண்டம் என்ற கழுகு ரூபத்திலே அங்கே சிவனோடு சண்டைக்கு காத்து கொண்டிருந்தார். சிவன் உடைய சக்தியான அம்பாள் ஒரு நொடி பொழியிலே ஸ்ரீமன் நாராயணனுடைய அம்சமான அந்த கண்ட பேருண்டம் என்ற கழுகை விழுங்கி தன் வேட்டியில் அடக்கி கொண்டால் விழுங்கிய உடனேயே அந்த கண்டபேருடைய அகங்காரமும் ஆணவமும் உக்ரகுணமும் சாந்தமானது. தன்னிலை உணர்ந்தார். தேவி அவரை வெளியே விட நரசிம்ம சுவாமியை கருணையே உருவான சரபேஸ்வர் தன் முன் 2 கால்களால் அணைத்து அப்படியே அரவணைக்க தன்னிலை உணர்ந்து சரணாகதி என்று சிவனை அடைந்து 108 மந்திரங்களினால் சிவனை போற்றி புகழ்ந்தார். இன்றைக்கும் அது ஸ்ரீ சரபேஸ்வரர் அஷ்டோத்திர நாமாவளி என்று நிலவி வருகிறது. நரசிம்மமூர்த்தியை அடக்குவதற்கு சிவனுக்கே பிரத்திங்கிற அம்பாளுடைய உதவி தேவையானது.
சிவனுக்கே தேவை என்றால் நடப்பது கலிகாலம். உலகின் சில பகுதிகளில் கலகம், சூழ்ச்சி, வஞ்சனை தலைவிரித்து ஆடுகிறது. நாட்டிலே ஒருவன் உழைத்து முன்னேறினார், நன்றாக படித்து பரீட்சையில் பாஸ் செய்து நல்ல உத்தியோகம் பெற்றார். அவன் கூட உள்ளவன் அந்த நிலைக்கு தன்னை தயார்படுத்தாதவன். நேற்று நம்மோடு இருந்தான், இன்று உயர்ந்து விட்டானே. நமக்கு வீடு இல்லை, இவனுக்கு வீடு இருக்கிறது, இவனுக்கு நல்ல குடும்பம் வாய்த்துள்ளது, நமக்கு இல்லையே என்று ஒருவர் வளர்ச்சி மீது இன்னொருவனுக்கு பொறாமை. அந்த பொறாமையின் விளைவினாலே சூழ்ச்சி, வஞ்சனை, ஏவல், பில்லி, ஏன் அதற்கெல்லாம் மேலாக ஒருவனை கொல்வதற்கே துணியக்கூடிய துஷ்ட மாந்திரிக வேலைகள் எல்லாம் செய்து, கடிப்பு, வைப்பு, பொம்மை வேலைகள் எல்லாம் செய்து நல்லவர்களை துன்புறுத்தவும் அழிக்கவும் முயற்சி செய்து வருகின்றார்கள். இத்தகைய ஒரு சங்கடங்களிலே இருந்து ஒரு நல்லவனை காப்பாற்றுவதற்கு ஒரு வழி வேண்டுமல்லவா? அந்த வழி கலிகாலத்திலே ஸ்ரீ மகா பிருத்திங்கரா தேவி வழிபாடு. மகா பிருத்திங்கரா தேவி சிவனை பார்த்து கேட்டாள், இறைவனே, என்னை படைத்த காரணம் இது மட்டும்தானா, இனியும் உள்ளதா என்று கேட்டபோது சிவன் புன்முறுவல் பூத்து, காரணம் இல்லாமல் எந்த காரியமும் இல்லை. எனவே இனிமேல் கலிகாலத்திலே பிரத்யக்ஷ தெய்வமாக ஸ்ரீ மகா பிருத்திங்கரா தேவி என்ற நாமத்தோடு கோவில் கொண்டு உலக மக்களின் கஷ்டம், நஷ்டம், துக்கம், பயம், சங்கடம், தரித்திரியம், ஏழ்மை, வறுமை, அகால மரணம், எதிர்பாராத விபத்து, துஷ்ட மாந்திரிக செயல்களான குட்டிச்சாத்தான் போன்ற துஷ்ட தெய்வங்களை ஏவி விட்டு செய்யக்கூடிய இப்படிப்பட்ட கெடுதிகளை நீக்கி மக்களை காப்பாற்றுவதற்காக ஒரு மகா சக்தியாக கலிகாலத்திலே பிருத்திங்கரா தேவி என்ற பெயரோடு பிரபாவம் பெற்று உலகமெல்லாம் உன் கீழ் கொண்டு வந்து காப்பாற்றும் மகாசக்தியாக விளங்குவாயாக என்று கருணையே உருவான பரமேஸ்வரன் வரம் கொடுத்தார். கலிகாலமான இன்று ஸ்ரீ மகா பிருத்திங்கரா தேவி சென்னைக்கு அருகே புண்ணிய பூமியான சோழங்கநல்லூரில் கருணையே உருவான ஸ்ரீ மகா பிருத்திங்கரா தேவி இந்த பூதலத்திலே மக்களுக்கெல்லாம் நல்லருள் புரிய கோவிலும் கொண்டு அரசாட்சி செய்து வருகின்றால் அனைவரும் வருக, அவளருள் பெருக. நீங்கள் அனைவரும் வாகனத்தில் பயணம் செய்யும் போதோ, பூஜை செய்யும் போதோ, மன அமைதி இல்லாமல் தவிக்கும் போதோ இந்த பாடல்களை நீங்கள் எல்லோரும் கேட்டு இன்புற வேண்டும். கஷ்ட காலத்திலோ துன்ப காலத்திலோ, நடுக்கடலிலே தத்தளிக்கும் போதோ, தீயினால் ஆபத்து வரும்போதோ, ஆயுதங்களினால் ஆபத்து வரும்போதோ ஒருவரும் வந்து காப்பாற்ற முடியாத இடத்தில் இருந்து தவிக்கும் போதோ, தாயே பிருத்திங்கரா தேவி எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று மனமுருகி நினைத்தாள். வருவாள், காப்பாற்றுவாள். ஆசீர்வாதம்.